6 வருடம் அவங்க கட்டமைப்பை வந்து சீர்படுத்திருக்காங்க. 6 மாதத்தில் உங்களால் அந்த கட்டமைப்பை அதுதான் ஒரு வலுவான கட்டமைப்பான கட்சியாக நிலைநிறுத்த வேண்டும், தேர்தலை போட்டி போட வேண்டும் என்பதற்காக களம் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு தேர்தல் அறிவித்தால் கூட நாங்கள் 100 தொகுதியிலே நிற்கின்ற அளவுக்கு பலமாக இருக்கின்றோம். அதை திமுகவும் தர மறுத்து விட்டது, அண்ணா திமுகவும் தர மறுத்து விட்டது. இவர்கள் யாரும் எங்கள் அதிகாரத்தை முறையாக தரவில்லை என்ற ஒரு நோக்கத்தால் தான் இந்த கட்சியை துவங்கி இருக்கின்றோம். நம்ம தமிழகத்துடைய அமைச்சர் இங்க கஞ்சா செடி வளர்றது நீங்க சொல்றது உண்மையா? அவர் சொல்றது உண்மையா? தமிழகத்தை பொறுத்தவரை 0% எங்கேயும் செடி வளர்க்க முடியாது சொல்லியிருக்காரு. செடி வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் கஞ்சா விக்கலன்னு சொல்லல. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு 200 கோடி ரூபாய் மது விற்க வேண்டும் ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. அந்த டார்கெட் டானிக்காது உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு டானிக்கா குடிக்கிறான். ஆனா நாங்க தெளிவா சொல்றோம், நாங்கள் யாரோடு கூட்டணி இருக்கின்றோமோ நிச்சயமாக அவர்கள் கோட்டையிலே அமருவார்கள். உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இத்தனை கோரிக்கைகளும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைத்தால் நிச்சயமாக கூட்டணி வைப்போம்.